Welcome to the Kiddo's Dream Channel. பொறுமையா இருக்க கத்துக்கோங்க. ஒரு பெரிய நகரத்துல குட்டி ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று இருந்தது. அது பார்க்கறதுக்கு சிகப்பு நிறத்துல பளபளப்பா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு ஆசை தான், எப்பவும் வேகமா போகணும், எங்கேயும் தான் முதல்ல இருக்கணும். ஒரு நாள் நகரத்தில் இருக்கிற எல்லா வண்டிகளும் ஒரு பெரிய கார் வாஷ் பண்ணுற ஷாப்புக்கு முன்னாடி வரிசையாக நின்னாங்க. அங்கே வண்டிகளை சுத்தமாக்குற ரொம்ப பெரிய மிஷின் ஒன்று இருந்தது. நீண்ட வரிசையை பார்த்து குட்டி ஸ்போர்ட்ஸ் காருக்கு பொறுமை இல்லாமல் போச்சு. நான் தான் முதல்ல போவேன், என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு குட்டி கார் வேகமாக சொல்லி வரிசைக்கு நடுவில் புகுந்துச்சு. அப்புறம் குட்டி கார் ஒரு பாட்டு பாடுச்சு. நான் தான் குட்டி ஸ்போர்ட்ஸ் கார், வேகமாக போகும் பந்தய கார், காத்திருக்க மாட்டேன் நான், முதலில் போக வேண்டும் நான் தான் குட்டி ஸ்போர்ட்ஸ் கார், வேகமாக போகும் பந்தய கார், காத்திருக்க மாட்டேன் நான், முதலில் போக வேண்டும் வரிசையில இருந்த ஒரு பெரிய லாரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, குட்டி கார் பொறுமையா இரு, உன்னோட முறை வரும்போது உனக்கும் ரொம்ப சுத்தமான வாஷிங் கிடைக்கும். ஆனா குட்டி ஸ்போர்ட்ஸ் கார் அதை கேட்கவே இல்லை. அது வேகமா ஓடி வரிசையோட முன்னாடி பகுதிக்கு போய் பெரிய பஸ் உன்னோட மோதி நின்னுச்சு. பெரிய பஸ் மெதுவா குட்டிக்கார பார்த்து ஒரு அறிவுரை சொல்லுச்சு, கொஞ்சம் பொறுமையா இரு நண்பா, வரிசையில இருக்கிற எல்லாரும் காத்திருக்கிறாங்க, நீயும் கொஞ்சம் காத்திருக்க பழகிக்கணும். அந்த வரிசையில இருந்த எல்லா வண்டிகளும் சேர்ந்து ஒரு பாடல் பாடினாங்க. சிக்னல் மாற காத்திருப்போம், ரயில்வே கிராசிங்கில் காத்திருப்போம், சற்று நேரம் பொறுத்தால் போதும், பயணத்தை நிறைவாய் முடிப்போம். அந்த பாடலை கேட்டதும் குட்டி ஸ்போர்ட்ஸ் காரோட மனசு மாறிச்சு. அது மெதுவா பின்னாடி போய் வரிசையில நின்னது. முதல்ல அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருக்கிற எல்லா வண்டிக கூடயும் பேச ஆரம்பிச்சது. கடைசியா குட்டி ஸ்போர்ட்ஸ் காரோட முறை வந்தது. மற்ற வண்டிகளுக்கு கிடைச்சதை விட ரொம்ப நேர வாஷிங் அப்புறம் முழுமையான மெருகூட்டல் கிடைச்சது. பொறுமையோட காத்திருந்து இப்போ இவ்ளோ பளபளப்பான வாஷிங் கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாள்ல இருந்து குட்டி ஸ்போர்ட்ஸ் கார் ஒருபோதும் வரிசையை முந்திக்கிட்டு போகவே இல்லை. எப்போதும் தன்னோட முறை வரும் வரைக்கும் பொறுமையா காத்திருந்தது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எப்பொழுதும் நம்முடைய முறை வர வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். கோபப்படாம பொறுமையா இருக்கிறது தான் நம்மளோட மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். Thank you for watching. If you like the video, please subscribe to our channel.